அவனிங்க நான் கோகுலன். சில பேர் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் பேர், சில பேர் கேள்விப்பட வாய்ப்பில்லை. சரி, ஓகே. அவனிங்க இதில் என்னண்டா இந்த 2027 பேட்சுக்குரிய எஞ்சி இருக்கிற பௌதிகவியல் பாடங்கள் சொல்லப்போனால் ஒரு 5ஆம் பாடத்தில் தொடங்கி அடுத்து வரக்கூடிய ஒரு 7 பாடப்பகுதிகளை அடுத்த 6 மாதத்தில் ஆன்லைனில் நான் முடிக்கிறதுக்கு எதிர்பார்க்குறேன். சரியோ? நீங்கள் வழக்கமாக இந்த பாடங்கள் உங்களுக்கு நார்மலாக எந்த கால பகுதிகளில் தொடங்கி எப்படி முடியும் என்று பார்த்தா, வழக்கமாக கவனிங்கும் நீங்கள் நார்மலான கிளாஸ் என்று பார்த்தீங்கன்னா இந்த ஈர்ப்பு புலமன்ற பாடம் அநேகமாக ஆகஸ்ட் மாதம் அது தாண்டி தான் தொடங்கும். அதாவது இந்த வருடம் இன்னும் ஒரு 2 மாதத்துக்கு பிறகு தான் இதை ஆரம்பிக்க தொடங்கும். கவனிங்க, அப்படி தொடங்கி அடுத்த வருடம் 2027ஆம் ஆண்டு கிட்டத்தட்ட 6ஆம் மாதம் தாண்டித்தான் உங்களுக்கு இந்த மொத்த பாடத்திட்டம் முடியும். சரியோ? வழக்கமாக உங்களுக்கு இது சிலபஸ் முடிகிறதுக்கு அடுத்த உங்களோட எக்ஸாமுக்கு 1 மாதத்துக்கு முன்னுக்கு தான் முடியும். சரியோ? கவனிங்க, அது வரையில் முடிய வேண்டிய பாடத்தை ஓரளவுக்கு அடுத்து வரக்கூடிய ஒரு 5 மாதம் அல்லது 6 மாதத்துக்குள்ள முடிக்க போகிறோம். சரியோ? அதாவது வார நவம்பர் 2 அல்லது டிசம்பருக்குள்ள இந்த பாடங்கள் முடிக்கப்படும். சரியோ? கவனிங்க, இந்த பாடத்தின் முக்கியத்துவம் அல்லது இந்த பாடம் எவ்வளவு மார்க்ஸுக்குரியதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியும், நீங்கள் கடைசியாக சந்திக்க போகிற பேப்பரில் 50 MCQ கேள்வி வரப்போகுது. அதில் இதுவரையில் முதல் 4 பாடப்பகுதி, அதாவது மெக்கானிக்ஸ், அடுத்தது அலைகள், அடுத்தது வெப்ப பகுதியவியல். கவனிங்க, இந்த 3 பாடம் அதை விட முதலாம் பாடம் சேர்ந்து ஒரு 25-26 MCQ கேள்வி வரும். கவனிங்க, அதை தவிர்த்து மிச்சமாக உள்ள 24 MCQ கேள்வி, கிட்டத்தட்ட 24-23 MCQ கேள்வி உங்களுக்கு இந்த இவ்வளவு பாடப்பகுதியிலையும் வரப்போகுது. சரியோ? அதே போல் கவனிங்க, நீங்கள் 4 ஸ்ட்ரக்சர் கேள்விக்கு ஆன்சர் பண்ண வேண்டி இருக்கும். அந்த 4 ஸ்ட்ரக்சர் கேள்வியில் மெக்கானிக்ஸில் ஒன்று வரும். ஆனால் கட்டாயம் அது மெக்கானிக்ஸ்லாம் வருமண்டில் முதலாவது ஸ்ட்ரக்சர் கேள்வி சில நேரம் அளவீட்டு உபகரணங்கள்லையும் வரலாம், அதில் இந்த 10ஆம் பாடத்திலையும் வரலாம். சரியோ? ஆக மொத்தத்தில் பாருங்க, இப்போ இதுக்கு பிறகு உங்களுக்கு இந்த அநேகமாக இந்த ஓட்ட மின்னியல் அல்லது காந்த புலம் இதுகளில் இருந்து ஒரு ஸ்ட்ரக்சர் வர வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லையண்டா இதுலேயும் வர வாய்ப்பு இருக்குது. அதாவது நீங்கள் இந்த 4 ஸ்ட்ரக்சர் கேள்வியில் 1 அல்லது 2 ஸ்ட்ரக்சர் கேள்விக்கு இனித்தான் நீங்கள் படிப்பீங்க. சரியோ? அது உங்களோட பேப்பரை பொறுத்தது. 1-2 ஸ்ட்ரக்சர் கேள்விக்கான விடயங்கள் இந்த பாடப்பகுதிக்குள்ளான் இருக்குது. அதை விட கவனிங்க, உங்களுக்கு 8 எஸ்ஏ கேள்வி வரும். அந்த 8 எஸ்ஏ கேள்வியில் நீங்கள் ஒரு 4க்கு ஆன்சர் பண்ண வேணும். அந்த 8 எஸ்ஏ கேள்வியில் நீங்கள் இதுவரையில் படித்த மெக்கானிக்ஸ், அலைகள், ஹீட் படிச்சிருந்தீங்கன்னா அவளத்துக்குள்ளேயும் இருந்து 3 எஸ்ஏ கேள்வி வரும். மிச்ச 5 எஸ்ஏ கேள்விக்கான விடயங்கள் இதுதான் படிக்க போறீங்க. எவ்வளவுக்குள்ளே இருக்குது. சரியோ? பாருங்க, இப்போ எவ்வளவு பாடப்பகுதிக்குள்ளேயும் உங்களுக்கு ஃபைனல் பேப்பரில் எவ்வளவு கேள்வி வருதுன்னு பார்த்தா 50 MCQல 24, கிட்டத்தட்ட அரைவாசி. 8 எஸ்ஏயில் 5 இதுக்குள்ளதான் வரப்போகுது. அரைவாசிக்கு கூட இதில் கிட்டத்தட்ட அரைவாசி அல்லது கால்வாசி. சரியோ? அப்போ ஒட்டு மொத்தமாக பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 50 மார்க்ஸ், 50% சிலபஸ் இதுக்குள்ள நிற்குது. நீங்கள் சரிதானே? பாருங்க, இதை நீங்கள் பொதுவாக இதெல்லாம் புதிய பாடங்கள் உங்களுக்கு எல்லாம் புதினமாக இருக்கும். அந்த பாடங்களை பொதுவாக நீங்கள் அநேகமாக மாணவர்கள் எதிர்நோக்கிற சிக்கல் என்னென்னா, கடைசி நேரத்தில் எக்ஸாமுக்கு கிட்டவா வச்சு இதெல்லாம் படித்து போட்டு அது என்னன்றதை விளங்கி கொள்றதுக்கு முதல்ல எக்ஸாம் வந்துடும். சரியோ? நான் ஓரளவுக்கு ஒரு 7-8 மாதத்துக்கு முன்னுக்கே நீங்கள் ஃபைனல் எக்ஸாமை சந்திக்கிறதுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7-8 மாதத்துக்கு முன்னுக்கே இந்த பாடப்பகுதிகளை முடிச்சு உங்களோட சிலபஸை முடிச்சு விடலாம்னு பார்க்குறேன். சரியோ? நீங்கள் இதில் பொதுவாக என்ன மாதிரி இந்த கிளாஸுகள் நடைபெற போகுதுண்டா, நான் இந்த வகுப்புகள் எப்படி நடத்தலாம்னு எதிர்பார்க்குறேன்டா, ஒரு நாளைக்கு 1 மணித்தியாலம் படி. கவனிங்க, ஒரு நாளைக்கு 1 மணித்தியாலம் படி உங்களுக்கு 7 நாளும், கிழமையில் 7 நாளும் ஒவ்வொரு மணித்தியால கிளாஸ் இருக்கும். கவனிங்க, அதாவது மாதம் கிட்டத்தட்ட 30 மணித்தியால கிளாஸ். ஒரு 5 மாதத்தில் கிட்டத்தட்ட இது முடிகிற அளவுக்கு வரும். சரியோ? அதோட கவனிங்க, தியரியோட சேர்த்து கூடவே இதில் சில பாடப்பகுதிகளோட கேள்வியெல்லாம் முழுமையாகவே பாஸ் பேப்பர் கேள்வியெல்லாம் செய்து முடிச்சு விட்டுருணும். இப்போ இதில் இலத்திரனியல் போன்ற பாடங்கள் எல்லாம் கிட்டத்தட்ட உங்களுக்கு பாஸ் பேப்பர்ஸ் கேள்வியல் முழுமையாகவே இந்த பாடத்தில் MCQ எல்லாம் ஃபுல்லாகவே செய்து விட்டுறோம். இது சட பொருட்களின் இயல்புகள், ஈர்ப்பு புலம், மற்ற பாடங்களில் ஓரளவுக்கு ஒரு பாதி கேள்வியாவது ஓரளவுக்கு செய்து விடலாம். ஸோ அப்போ பாருங்க, ஒரு 5 மந்த்ஸுக்குள்ள 5 to 6 மந்த்ஸுக்குள்ள உங்களுக்கு இவ்வளவு பாடமும் முடிச்சு அதில் கிட்டத்தட்ட முக்கியமான பாடப்பகுதிகள் இந்த கேள்விகள் உட்பட எல்லாம் செய்து முடிக்கப்படும்.
அது இப்போ அடுத்து வரக்கூடிய இந்த ஜூலை மாதம் தொடக்கத்திலிருந்து தொடங்கலாம்னு இருக்கிறேன். டெய்லியாக 1 hour கிளாஸ் இருக்கும். சரியோ? நீங்கள் இந்த கிளாஸ் வந்து வழக்கம் போல் ஜூமில் நான் செய்ய இல்லை. ஜூமில் செய்ய போனோம்னா அதில் நிறைய பிரச்சனை வரும். டைம் கிளாஷுகள் இருக்கும். நான் ஒரு டைமை போட்டுனேன்டா உங்களுக்கு பங்கு பெற்றுறதுக்கு சிரமமாக இருக்கும். அதில் வேறு வகுப்புகள் இருக்கும். அதால் பாருங்க, நான் இந்த இடத்துல ஒவ்வொரு நாளும் 1 மணித்தியால கிளாஸ் நான் ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு டெலிகிராம் ஆப்புக்குள்ளால தான் இந்த கிளாஸ் செய்ய போகிறேன். சரியோ? டெலிகிராம் ஆப்பில் நீங்கள் டெய்லியாக 1 hour கிளாஸ் நான் ரெக்கார்ட் பண்ணி அப்லோட் பண்ணி கொண்டு இருப்பேன். சரியோ? நீங்களும் டெய்லியாக 1 hour அதை பார்க்கக்கூடிய ஒரு வேலை இருக்கணும். உங்களோட ஃப்ளெக்சிபிள் டைம், அதாவது நீங்கள் உங்களுக்கு விருப்பமான மாதிரி உங்களுக்கு எந்த டைம் வசதியோ அந்த டைமில் ஒரு 1 hour டெய்லியாக பார்க்குறதுக்கு ரெடியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு அதை ஃபாலோ பண்ணக்கூடியதாக இருக்கும் இந்த கிளாஸை. மறது கவனிங்கோ, இதில் நான் போடுற வீடியோ ஒரு 7 நாளைக்கு அந்த ஆப்பில் நிற்கும். சரிதானே? 7 நாள் போக அது தானே அழிஞ்சிடும். அந்த 7 நாளுக்குள்ளே நீங்கள் அந்த 1 hour பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கணும். டெய்லியாக 1 hour போட்டு கொண்டே இருப்பேன். இன்றைக்கு போடுற வீடியோ அடுத்த 7 daysக்கும் நிற்கும். சரியோ? அது 7 days போக அது இல்லாமல் போயிடும். அப்போ நீங்கள் அப்படியே டெய்லியாக நீங்களும் ஒரு 1 hour பார்த்து கொண்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த 5 மாதத்துக்குள்ளே ஃபிசிக்ஸ் பிரச்சனை முடிஞ்சுது. ஃபிசிக்ஸ்ன்ற சிலபஸ் முடியலைன்ற கதையே உங்களுக்கு அங்கே வராது. சரியோ? நீங்கள் இதை விட்டீங்கன்னா நார்மலாக நீங்கள் இந்த சிலபஸ் எல்லாம் முடிக்கிறதுக்கு அடுத்த 6ஆம் மாதம் அளவில் போய் சிக்க வரும். பொதுவாக இப்போ நான் தொடங்க போகிற இந்த விடயம் வந்து யாருக்கு பிரயோசனமாக இருக்குமென்று பார்த்தா, நீங்கள் ஓரளவு கவனிங்க. நீங்கள் டெய்லியாக 1 hour ஒர்க் பண்ணக்கூடிய நீங்களாக இருந்தால் மட்டும், டெய்லியாக 1 மணித்தியால மூளால் இருக்கேலும் பார்க்கலுமென்று எதிர்பார்க்குற நீங்களாக இருந்தால் மட்டும் இதில் இணைகிறதுக்கு பாருங்க. சில பேர் இருக்கிறீங்க பார்க்க மாட்டீங்க. சரியோ? அப்படியான நீங்கள் சரி வர மாட்டீங்கள். பார்க்கக்கூடிய நீங்கள் ஓரளவுக்கு நீங்கள் அதுலேயே முக்கியமாக ஒரு ஏ எடுக்க வேணும், பி எடுக்க வேணும், என்ன பண்ண வேணும், அதுலேயும் ஒரு ஐலண்ட் ரேங்க் நல்ல ரேங்கில் வர வேணும். இப்போ மெடிசின்டா கொழும்பு கேம்பஸுக்கு என்ன பண்ணணும், அப்படி அந்த உயர் இலக்கு உள்ள மாணவர்களாக நீங்கள் இருந்தால், விவேகமுள்ள மாணவர்களாக இருந்தீங்கண்டா நீங்கள் அதை முன்னுக்கே முடிச்சு போட்டு அடுத்த 7-8 மாதத்துக்கு இந்த பாடப்பகுதியில் நீங்கள் மேலும் மேலும் பயிற்சி எடுக்கிறதன் மூலம் நீங்கள் என்ன செய்யலாம், உங்களோட ஒரு உச்ச நிலைக்கு ஏற்ற மாதிரி தயார்படுத்தி கொள்ளலாம். சரியோ? இது வந்து சும்மா அந்த விளையாட்டான விடயம் இல்லை. நீங்கள் சில பேர் சும்மா பாரது இந்த பார்க்க மாட்டீங்க, படிக்க மாட்டீங்க. சிம்பிளாக சொன்னால் சில பிள்ளைகள் படிக்க மாட்டீங்க. அப்படியானவங்களுக்கு இது சரி வராது. டெய்லியாக படிக்கக்கூடிய பிள்ளைகள், ஓரளவுக்கு என்ன பண்ணுறதுக்கு இலக்கு இருக்கிற பிள்ளைகளாக இருந்தீங்கன்னா மட்டும் இதில் இணைகிறதுக்கு பாருங்க. டெலிகிராமில் தான் நான் செய்வேன். ஒரு நாளைக்கு 1 மணித்தியாலம்படி வீடியோ ரெக்கார்ட் பண்ணி போடுவேன். சரியோ? மற்றது கவனிங்க, இதில் எதுவும் டவுட்ஸுகள் கதைக்கணும் அதுதான்டா கூட நீங்கள் எனக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் போடலாம். அந்த மெசேஜுக்கு எனக்கு டைம் கிடைக்கிற நேரம், நான் கிளாஸ்களில் நிற்பேன், வேறு கிளாஸ்களில் டைம் கிடைக்கிற நேரங்களில் உங்களுக்கு திருப்பி அதுக்கான ரிப்ளை வரும். அல்லது அந்த குரூப்லேயே நான் போட்டுட்டு அந்த எல்லாருக்கும் சேர்த்து அதை கிளியர் பண்ணி விடுவேன். சரியோ? அதையும் தாண்டி உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் நேரடியாக தான் கதைக்கணுமெண்டா கூட ஒரு டைம் ஒன்று நான் தருவேன். நீங்கள் கேட்டிங்கன்னா நான் டைம் சொல்லுவேன். அந்த டைமில் கால் பண்ணிங்கன்னா நீங்கள் கதைக்கூடியதாக இருக்கும். நீங்கள் இருக்கிற டவுட்ஸை நேரடியாக வாய்ஸ் மெசேஜாக ரிப்ளை பண்ணலுமெண்டா நான் அப்படி பண்ணுவேன். அல்லது ரெக்கார்ட் பண்ணி எழுதி விளக்கி தான் அனுப்பணுமெண்டா அதுக்கேற்ற மாதிரி நான் செய்வேன். சரியோ? அப்போ தேவையுள்ள நீங்கள் ஆர்வம் உள்ள நீங்களாக இருந்தால் மட்டும், சிலபஸை முடிக்கணுமென்று எதிர்பார்க்குற நீங்கள் இலக்குள்ள நீங்களாக இருந்தால் மட்டும் இணைகிறதை பற்றி யோசியுங்க. சரிதானே?